வணக்கம். தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷமா வந்து குதிரையில பழகிட்டு இருக்கோம். இப்போ குதிரைங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டர் அலைஞ்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆகுற மாதிரி சிகப்புல சட்டை, ஒன்று வந்து கருப்புல சட்டை இருக்கு. ரெண்டுமே மார்வாரி. தமிழ்நாட்டில் நீங்கள் கம்மி விலையில குதிரை வாங்கிடலாம். நார்த்தில் போனீங்கன்னா குதிரைக்கு வந்து டிமாண்ட் அதிகம். வெள்ளை கலர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இதோட விலை தங்க மாதிரி விற்கிது. வெள்ளை என்னென்ன அக்சசரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல இருக்கும். ஸோ குதிரைக்கு போதும் இது வந்து துருஸ் மெத்தன்னு சொல்கிறாங்க. இது வந்து நாட்டு குதிரைக்கு நம்ம போட்டுக்கலாம், பெரிய குதிரைங்களுக்கும் போட்டுக்கலாம். ஸோ எல்லா ரேஞ்சிலையுமே நம்மள்ட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபுல் செட்டு வந்துடும் அப்படியே. இப்போ தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 குதிரைங்க வந்து விற்பனைக்கு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய பட்ஜெட்டில் நம்ம எடுத்து கொடுக்க பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாக வந்து குதிரையில் பழகிட்டு இருக்கோம். 5 வருஷமாகவே இந்த அக்சசரிஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் மூலயமா மக்களுக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப்பு வந்து நம்ம என்னென்ன அக்சசரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல இருக்கோம். குறிப்பாக வந்து குதிரைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா ஹால்டர். இந்த ஹால்டர் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எப்படி ஒரு மாட்டுக்கு வந்து மூக்குனாங்கயிறோ அது மாதிரி குதிரைக்கு வந்து ஹால்ட்ரு. நல்ல குவாலிட்டியான ஹால்டர் தான் நம்ம சேல் பண்ணுறது. இதோட விலை விபரம் சொல்ல முடியுமாண்ணே? ஆமாம், பெரிய ஹால்டர் பார்த்திங்கன்னா நம்ம 500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதில் வந்து கொஞ்சம் குதிரை வந்து ரொம்ப அரகண்ட் கிடையாது அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட் சிங்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ அது நல்ல டபுள் இருக்கிறது 500, இது 400. இதே வந்து சின்ன சைஸ் குதிரைங்களுக்கு வேணும்னா 350 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த கால் ஒரு கால் இன்னொரு கால் இடிக்கும் போது காயம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த லெக் பேட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 750 தான் வரும் உங்களுக்கு ஒரு பேரு. இதோட ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா அன்றாடம் குதிரையை வந்து தேப்பு போடணும். மாட்டுக்கு மேய்ச்சல், குதிரைக்கு தேய்ச்சல். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த கரால்னு சொல்கிறாங்க, குரூமர். இதை வச்சு நல்லா இது பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 200லேருந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த இது. அதே வந்து இந்த குரூமிங்கோட நிப்பாட்டாமல் ப்ரஷ் வந்து எசென்சியல். ஸோ ஒரு குதிரைக்கு வந்து கரால் போட்டுட்டு ப்ரஷ் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதுதான் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 150க்கே இந்த ப்ரஷ் வந்து கொடுத்துட்ருக்கோம். பின்கால் குளம் வந்து முன்காலில் போய் அடிக்கும். ஸோ அதுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக யூஸ் ஆகும். இது வந்து குழாமுக்கு மேலே போடுறது, அப்படியே முன்னங்காலில் அப்படியே குழாமுல போட்டுடுறது இது. ஸோ அப்போ அடிக்கும் போது குதிரைக்கு வந்து காயம் படாமல் ஓடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குதிரையோட சேஃப்டிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நெக் பேண்ட். ஸோ குதிரையை வந்து பொறுத்த வரைக்கும் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து நம்ம குதிரைக்கு கழுத்துக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டபுள் கோட்டடாகவும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் 350க்கு இந்த நெக் பேண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து கருப்பும் இருக்குது, சிகப்பும் இருக்குது. இதில் வந்து மினிமம் டிஸ்கவுண்ட் ஏதோ ஒரு 10% வரைக்கும் அதிகபட்சம் நம்ம வந்து பண்ணலாம். பெரிய மார்ஜின் வச்சு எதுவுமே நம்ம சேல் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஃபைபர் பட்டா. குதிரைக்கு வந்து இந்த ரைடிங் இருக்குது பார்த்தீங்களா, குதிரை ரைடிங் போடுற குதிரைங்களுக்கு நாட்டு குதிரைக்கும் போட்டுக்கலாம், சின்ன சைஸ் குதிரைக்கும் போட்டுக்கலாம், பெரிய சைஸ் குதிரைக்கும் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஃபைபரில் இருக்கும். இதில் வெறும்னா நம்ம வந்து கடிவாளத்தை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரைன்ஸ் தனியாக வாங்கிட்டு ரைன்ஸும் இதுவும் போட்டே நம்ம வந்து ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி ரைன்ஸ் ஒரு 500 வரும், இந்த பட்டா ஒரு 500 வரும். ஒரு கடிவாளம் எடுத்தாங்கன்னா அது ஒரு 500 ரூபா வரும். ஸோ ஒரு 1500 ரூபாவில் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு மேலே வந்து ரைடிங் செட்டு ஃபுல்லாகவே அவங்களுக்கு கிடச்சிரும். எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேஜராக டிஃப்ரென்ஸ் வராது. இந்த பிளைன் பிட்டு மட்டும் 400 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் ஒன்றும் பெரிய வேலை இல்லை, அதனால இது வந்துட்டு 400 கொடுக்குறோம். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா 500 தான். அதுலேயே வந்து உங்களுக்கு அலுமினியம் வந்துச்சுன்னா மட்டும் 1200 ரூபா. இதுவும் வந்துச்சுன்னா மட்டும் இந்த பித்தளை கடிவாளம் மட்டும் 1500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ குதிரைக்கு போதும். இது வந்து துருஸ் மெத்தன்னு சொல்கிறாங்க. இது வந்து நாட்டு குதிரைக்கு நம்ம போட்டுக்கலாம், பெரிய குதிரைங்களுக்கும் போட்டுக்கலாம். இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். குதிரை லாங்கில் ஓட்டும் போது நமக்கு வேர்வை ஃபுல்லாக உள்ள உறிஞ்சிக்கும். மேலே இருக்க ரைட்டருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 கொடுத்துட்ருக்கோம். இந்த இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அது உங்களுக்கு இதுலேயும் பல வெரைட்டி இருக்குது. இது வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்னால அந்த மாதிரி ரேட்டு உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சேடல்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஜம்பிங் சேடல்னு சொல்கிறாங்க. இந்த சேடில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த சேடில் உங்களுக்கு ஃபுல் செட்டு வந்துடும். சேடில் அடியில் உள்ள கால் மிதி, அடி டங்கு எல்லாமே வந்துடும். குவாலிட்டியாக இருக்கும். இந்த சேடில் வந்து பியூர் லெதரில் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். நம்ம ரெக்ஸின் ஐட்டம் நம்ம பண்ணுறதில்ல. அதனால் காஸ்ட் வந்து லெதர்னால ஃபினிஷிங் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இது 6500. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸில் நம்ம டெலிவரி பண்ணிடலாம். இந்த மாதிரி சேடில் வேணும்னா இந்த குதிரைங்களுக்கு, ஆட்ட குதிரைங்களுக்கு போடக்கூடிய ட்ரெஸ் இது.
நல்ல குவாலிட்டிக்கு தகுந்தாப்புல 4500 6500 வரைக்கும் இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6500. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும், டிசைன் வித்தியாசமா இருக்கும். இது 6500 வரும். இது பார்த்தீங்கன்னா 5500 வரும். இதில் வந்து 4500ங்கிறது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ எல்லா ரேஞ்சிலையுமே நம்மள்ட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபுல் செட்டு வந்துடும் அப்படியே. இப்போ குதிரைங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டர் அலைஞ்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆகிற மாதிரி ஒரு 2 பெண் குட்டிங்க வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மொத்தம் 4 குதிரை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் 5 வந்துச்சு, 5 புக்கிங்கில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வர வழியிலே ஒன்று கொடுத்தாச்சு, கிருஷ்ணகிரியில் நம்ம நண்பருக்கு ஒன்று கொடுத்தாச்சு. ஸோ மீதி பாக்கி இருக்கிறது இப்போ 2 இருக்குது. ஒன்று சிகப்பில் சட்டை, ஒன்று வந்து கருப்பில் சட்டை இருக்குது. ரெண்டுமே மார்வாரி. அதை டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகேண்ணே. ஆனால் இப்போ நம்ம கையில் இருக்க குதிரைங்க தான் இப்போ எடுத்து வந்ததா? ஆமாம்மா, இப்போ இருக்கிறது வந்து கருப்பு சட்டை. இது இப்போ எடுத்துகிட்டு வந்தது. எங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தீங்க? இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பீகார்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அப்போ நீங்கள் போனோன்னே முதல் சந்தையிலே உங்களுக்கு விருப்பப்பட்டது கிடச்சிருமா, இல்லை பல சந்தை வந்து அலைஞ்சு திரிஞ்சு தான் எடுக்கணுமா? இது வந்து இந்த முறை பார்த்தீங்கன்னா 3 சந்தை நம்ம போக வேண்டியதாக போச்சு. ராஜஸ்தான்லேயே 2 சந்தை போயிருந்தோம். அங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தகுந்தாப்புல நமக்கு வந்து சுழி சுத்தமான குதிரைகள், கைகால் சுத்தமானது, அழகான லட்சணம், அங்க லட்சணம்னு சொல்றாங்க. எப்படி மாட்டில் அங்க லட்சணம் இருக்கோ அதே மாதிரி குதிரைகள்லையும் அங்க லட்சணம் இருக்கு. சிறு மூஞ்சி சிறுத்து இருக்கணும், காது சிறுங்காதா இருக்கணும், கழுத்து நல்லா வளைவான கழுத்து இருக்கணும், பின்புட்டா நல்லா தூக்கலா இருக்கணும், 4 கால் நல்லா இருக்கணும், நெஞ்சு விரிஞ்சு இருக்கணும். இந்த நெஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா விரிஞ்ச நெஞ்சா இருக்கணும், நல்ல இளங்குட்டியா இருக்கணும். ஸோ இது வந்து அங்கலட்சணம். குதிரையை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கால் வால் இருக்கிறது குதிரை கிடையாது. இது மாதிரி அங்கலட்சணமான குதிரைகளை தேறி எடுக்கிறதுக்கு தான் நம்ம 3 சந்தைகள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நல்ல குட்டிங்களாம் வந்து இந்த முறை 2 பெண் குட்டிகள் வந்து சந்தைகளில் கிடைக்கிறது கிடையாது. எல்லாமே அங்கே வந்து எப்படி நம்ம ஊரில் கெடேரி கண்ணுங்க வச்சுக்கிறாங்களோ அது மாதிரி பெண்குட்டி அவங்க வீட்டில் பிறந்த குட்டியை வச்சு அவங்க அடுத்தடுத்தாப்புல குட்டி இறக்குறதுக்கு தான் விவசாயிங்க வச்சுக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் இந்த மாதிரி குட்டிகள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ 4 சந்தை போயிருக்கீங்கன்னு சொன்னீங்களாண்ணே? ஆமா, ஒவ்வொரு சந்தையிலையும் ஒவ்வொரு விலை நிலவரம் இருக்குமா, இல்லை எப்படிண்ணே? ஆமா, விலை நிலவரம் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லா வந்து நல்ல குதிரைகளுக்கு நல்ல விலை இருக்கு. அதனால அங்க விலை கம்மியா இருக்கனால அங்க போறாங்களா, இல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல அங்க போறாங்களாண்ணே? கண்டிப்பா வந்து விலை கம்மிங்கிறதே கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டுல கம்மியா வாங்கிடலாம் நீங்க குதிரை. தமிழ்நாட்டுல நீங்க கம்மி விலையில குதிரை வாங்கிடலாம். நார்த்ல போனீங்கன்னா குதிரைக்கு வந்து டிமாண்ட் அதிகம். ஸோ டிமாண்ட் அதிகம் இருக்கும்போது அதுக்கான விலை வந்து கண்டிப்பா வந்து கம்மியா கிடைக்காது உங்களுக்கு. இப்போ நீங்க எடுத்துட்டு வந்திருக்க இந்த குதிரை குட்டி குதிரை அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, இதோட சின்ன குதிரைங்க எல்லாம் இருக்கு குட்டியாவே. ஆமா, அங்கிருந்து இங்க கொண்டு வரது சிரமங்கிறனால இந்த அளவுல எடுத்துட்டு வரீங்க? ஆமா, குறைஞ்சது நம்ம 6 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடிய குட்டிகள் தான் எடுக்கிறோம். நல்ல குதிரை வந்து நல்ல திடமா இருக்க குதிரைங்க மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ அங்கேயே கொஞ்சம் எலும்பா இருக்க குட்டிங்கள்லாம் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அதுங்க வந்து டிராவல் 2500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரும்போது குட்டிகள் இங்கே வந்து அது திரும்ப அது உயிர் பிடிச்சி வர்றதுக்கு வந்து ரொம்ப சிரமம். அதே மாதிரி அது எப்படி ரிசல்ட் வருங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆனா இப்ப நம்ம கையில இருக்க குதிரை குட்டி வந்து சேலுக்கு தானே? ஆமா, இது சேலுக்கு தான் வச்சு. இதோட டீட்டெயில் பத்தி சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மாச குட்டி, 10 சுழி இருக்கு. 10வது வந்து கன்னிக்கட்டுன்னு சொல்றாங்க. கன்னிக்கட்டு சுழி வந்து நல்லா 3 விரக்கடைக்கு கீழே தான் இருக்கு. நெத்தி சுழி நல்லா டாப்ல இருக்கு. பேட்ச் பாத்தீங்கன்னா கம்மியான பேட்ச், கருப்புல வந்து பேட்ச் கம்மியாகவும் வெள்ளை நிறம் வந்து அதிகமாகவும் இருக்கிறது. டபுள் பூட்டு ரெட்டை குறுக்குன்னு சொல்லுவாங்க. ரெட்டை குறுக்கு குட்டி நல்லா சிறுங்காதுல மார்வாரியில நல்ல ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய குட்டி, கைகால் சுத்தமா இருக்கக்கூடிய குட்டி, கடியோ உதையோ எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நல்ல நீளமான குட்டி, நல்ல ஹைட்டான குட்டி, ஹைட்டா வளரக்கூடிய குட்டி இந்த குட்டி. சரிங்கண்ணா, அடுத்து சேலுக்கு இருக்குன்னு சொன்னீங்களாண்ணே? ஆமா, அதையும் பார்த்துடலாமா? அதையும் பார்த்துருவோம். இதுவும் நல்ல தரமான குட்டி. நல்லா கழுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரக்சரா இருக்கும். காது நல்லா பெருங்காது, மார்வாரிக்கான காது, நல்ல காது, நல்ல செஸ்ட்டு, புட்டா கிட்ட எல்லாமே அருமையாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 9 சுழி சுத்தம், கடி உத கிடையாது. குழந்தை பிள்ளைங்க கூட பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி குட்டிகள் நம்ம வாங்கி வளர்க்கும் பட்சத்தில் நல்ல குட்டிங்களாம் நம்ம இறக்கலாம். இதுலேருந்து வரக்கூடிய குட்டிகள் வந்து நல்ல குட்டிங்களாம் வந்து சேரும். இப்போ நீங்கள் எடுத்திருக்க 2மே அப்ளக் நிறத்தில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம், ஒன்று வந்து சிவப்புல சட்டை, இன்னொன்று வந்து கருப்புல சட்டை. எதனாலண்ணே இப்போ அப்ளக் வந்து நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கா இல்லை? ஆமாம், இப்போ நம்ம மக்களுக்கு வந்து வெள்ளைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெள்ளை கலர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து அதிகம், தங்கம் மாதிரி விற்கிது. வெள்ளை குதிரையே வாங்க முடியல. அதை விட்டிங்கன்னா இந்த சட்டை குதிரைகள் வந்து நமக்கு அடுத்த டிமாண்டு பார்த்தீங்கன்னா சட்டை குதிரைகளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது.
அதே மாதிரி ஒரு நிற குதிரைகள்னா கருப்பு குதிரைகளாக இருந்தாலும் சரி, கும்மாயத்தாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குதிரைகளுடைய விலை பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு இருக்கு. நம்ம ஏரியாவில் விற்க முடியாத அளவுக்கு இருக்கு. வேற எதுவும் நம்ம கிட்ட ஸ்டட்டுக்கு எதுவும் குதிரைகள் இருக்கானே, ஸ்டாலியன் எதுவும் இருக்கா? நம்ம ஸ்டெட்டுக்கு இப்போ நம்மளோட சூரியதேவ் வச்சிருக்கோம். ஸோ சூரியதேவையும் எடுத்து பிடிப்போம். நம்ம பாருங்க, இப்போ ஸ்டெட்டிங் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சூரியதேவ் கொஞ்ச நாள் விடாமல் இருந்திருந்தோம். இப்போ நல்லா ஸ்ட்ரக்சர் கொண்டு வரவும் அதையும் ஸ்டெட்டிங்க்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆனா இவங்க தான் நம்ம ப்ரீடிங்க்கு இப்போ வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலியனா? ஆமாம், இப்போ ப்ரீடிங் பர்பஸ்க்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலியன் தான் இது. நம்ம வந்து ஆத்மாங்கிற ஃபீடு வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குதிரையுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா உருவாயிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, சரி மற்றவங்களுக்கும் இந்த குதிரையை வந்து ஸ்டெட்டிங்க்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ வந்து ஓப்பன் ஃபார் ஸ்டெட்டிங்